السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியன். ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. சஹாபாக்களின் அழகிய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் தமது இளமை பருவத்தில் முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவரிடம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு அன்னாரின் திருச்சமூகம் இருக்க தொடங்கினார்கள். அன்னலார் வாழ்ந்த காலத்திலேயே குர்ஆனை முழுமையாக திரட்டிய 6 பாக்கியசாலிகளில் இவரும் ஒருவராவார்கள். இவர் பெரும் கல்வி மேதையாக விளங்கிய காரணத்தால் மக்கா வெற்றிக்கு பிறகு அங்கு தீனை கற்பிக்கும் ஆசிரியராக இவரை அன்னலார் நியமித்தார்கள். இதே போன்று ஏமன் நாட்டவர் இஸ்லாத்தை ஏற்றபோதும் அவர்களுக்கு மார்க்கத்தை போதனை செய்ய இவர்களே அனுப்பி வைத்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஹலால் ஹராமை அதிகம் அறிந்தவர்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஹலால் ஹராமை அதிகம் அறிந்தவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு தீனை கற்பிப்பதற்காக இவரை ஷாம் நாட்டிற்கு அனுப்பினார்கள். இவர் தமது மரண தருவாயில் கிப்லாவின் பக்கம் திரும்பி ஆகாயத்தை நோக்கி, இறைவா, நான் உலகில் மரம் நட்டு வாய்க்கால் வெட்டுவதற்காக நீடித்த ஆயுளை விரும்பவில்லை. மாறாக நோன்பு வைத்த நிலையில் தாகத்தை தாங்கிடவும் துன்பத்தை சகித்திடவும் ஞானிகள் தியான சபையில் உன்னை நினைவு கூறுவதையுமே நான் விரும்புவதை நீ அறிவாய். இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வாயாக என கூறியவாறு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தமது 38வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாருங்களேன், ஒரு உண்மையான ஒரு இறை நேசர், நபியுடைய தோழர், அவங்களுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? உயர்ந்த மனிதருடைய வார்த்தை இப்படி தான் இருக்கும். என்ன இல்லை, நான் துனியாவில் எதையுமே தேடலை, நீ இன்னும் கொஞ்சம் ஆயில கொடுத்தீங்கன்னா நான் எப்படி இருப்பேன்னு என்னை தாகிச்சவனாக, உன்னை என்ன செய்ய அதிகமாக தியானித்தவனாக நான் இருப்பேன். எல்லாம் தியானிக்கக்கூடிய சபையில் நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன் என்பதாக நினைக்கிறாங்க. இவர்கள் ஈருலகத்துடைய யதார்த்தத்தை விளங்கியவர். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். காந்தம். அல்லாஹ் தஆலா பூமிக்குள் விதவிதமான உலோகங்களை படைத்துள்ளான். அவற்றில் காந்தமும் ஒன்று. இரும்பை தன் பக்கம் இழுத்து அதனுடன் ஒட்டி கொள்ளும் தன்மை கொண்டது. இரும்பை அன்றி வேறு எதுவும் இதில் ஒட்டுவதில்லை. சற்று சிந்தியுங்கள், பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட சாதாரண ஓர் உலோகத்தில் இவ்வாறான ஆற்றலை வைத்தவன் யார்? நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடிய பொருளுக்கு தான் விரும்பிய தன்மையை ஏற்படுத்துகின்றான். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. பிராணிகளில் ஜகாத். ஒட்டகம், மாடு, ஆடு என வைத்திருப்பவர் அவற்றுக்கான ஜகாத்தை கொடுக்காதிருந்தால் மறுமையில் கொழுத்த பிராணியை கொண்டு வரப்பட்டு அதன் கால் குழம்புகளால் மிதிப்பட்டு கொம்புகளால் தாக்கப்படுவார். இவ்வாறாக வரிசையாக வந்து தாக்கும் பிராணிகளின் எண்ணிக்கை முடிந்த பிறகு மீண்டும் முதல் பிராணியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். இந்த தண்டனை எல்லா மனிதர்களின் கேள்வி கணக்குகள் நிறைவு பெறும் வரை நடந்து கொண்டே இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது பாருங்கள், அப்போ கேள்வி கணக்கு கேட்குற நேரத்தில் முடிச்சதுக்கப்புறம் தான் நரகத்துக்கு அங்கே போய் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஜக்காத்து கொடுக்காத விஷயத்துக்கு அங்கே தண்டனை இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தண்டனையை எல்லாம் ஆரம்பிச்சிடுறான் அவங்களுக்கு. இது ஹதீஸின் விளக்கம். தங்கம், வெள்ளி மற்றும் ஏனைய பொருட்களுக்கு ஜக்காத்து வழங்குவது போன்று பிராணிகளுக்கும் உரிய எண்ணிக்கை இருந்தால் ஜக்காத்து கடமையாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. மகிழ்ச்சியான நேரத்தில் சஜ்ஜா செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லது மகிழ்ச்சியான செய்தி சொல்லப்பட்டால் உடனே நன்றிக்கான சஜ்ஜா செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததில் இந்த தன்மையை நம்ம உருவாக்கிக்கணும். மகிழ்ச்சி ஏற்பட்டால், அப்போ நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லது மகிழ்ச்சியான செய்தி எதுவும் சொல்லப்பட்டால் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்வார்கள், நன்றிக்கான சஜா செய்வாங்க. அப்போ நமக்கும் இந்த மாதிரி சந்தோஷமான செய்திகள் சொல்லப்படும் போது உடனே நன்றிக்கான சஜா நம்ம செய்கிற பழக்கத்தை இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி செஞ்சவங்க என்ன நடக்கும்னா, அதான் நம்ம ஏற்கனவே தெரியுமில்ல, யார் நன்றி செய்வாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நியாயத்தை அதிகப்படுத்தலாம். அப்போ அந்த சுப செய்திகள் அதிகமாக நமக்கு வர ஆரம்பிக்கும். இலகுவான விஷயம். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மிருகங்களிடம் அன்பு செலுத்துதல். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் வந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, மிருகங்களிடம் அன்பு செலுத்தினாலும் நன்மை கிடைக்குமா என வினவினார்கள். அதற்கு நபி அவர்கள்,
உயிருள்ள அனைத்து பிராணிகளிடமும் அன்பு செலுத்துவதில் நன்மை உண்டு என பகர்ந்தார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. ஹஜ்ஜு செய்யாதோருக்கு எச்சரிக்கை. ஹஜ்ஜு செய்வதற்கான எல்லா வசதிகளும் இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ மரணிக்கட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக அலங்காரம். உங்களுக்கு உலக அலங்காரத்தை திறந்து விடப்படுவதை எண்ணி நான் மிகவும் அஞ்சுகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நல்லடியார்களுக்கான பாக்கியம். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் சொர்க்க சோலைகளிலும் பாக்கியத்திலும் இருப்பார்கள். அவருடைய இறைவன் அவர்கள் அளித்ததை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள். அன்றியும் அவருடைய இறைவன் நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டான். அவர்களுக்கு கூறப்படும், நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருந்ததற்காக சொர்க்கத்தில் தாராளமாக புசியுங்கள், பருகுங்கள். அணியணியாக போடப்பட்ட மஞ்சங்களின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மஞ்சங்கள்னு என்னஜி? ரொம்ப தூய்மையான தமிழோ. அதான் பட்டாடைகள் விரிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சேர் அமைச்சு அந்த ஆறுகளுக்கு முன்பாக எதிரெதிரில் பார்த்துக்கிற மாதிரி சேர் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் அவங்க சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு நீண்ட கண்களுடைய ஹூர்லின்களை மனமுடித்து வைப்போம் என சூரா தூரிலே அல்லாஹ் கூறுகின்றான். 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். மூளை பலவீனத்தை போக்கும் சுரைக்காய். நீங்கள் சுரைக்காயை உண்ணுங்கள், இது மூளைக்கு வலுவளித்து அறிவை பெருக்குகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவை பெருக்குகிறது. இந்த தம்பி கேட்டுக்கிட்டியா? சொரக்காய் போய் நிறைய சாப்பிடுங்க. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு சலாம் கூறப்படும் போது அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறுங்கள், அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நிலவை கேட்டனமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தர சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அங்கே நமக்கு நிரந்தரமாக தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். நாளைக்கும் நாளான்றைக்கும் 2 பெண் சஹாபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹஜ்ரத் அம்மார், சுமையார் அலி அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்.